மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சாரதா வந்து தன் புருஷன் இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டாரு. 30 வருஷம் அவ கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். இப்படிப்பட்டவர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாரு. என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசி வாழ்ந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் நான் நம்பினேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கு போட வந்து கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, சேலைய எடுத்து ஃபேனில் கட்டி இந்த சேலைய பார்த்தீங்கன்னா, கழுத்துலயும் போட்டு தூக்கு போட ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எவ்வளவோ தட்டுறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, தொறக்கவே மாட்றாங்க. "உன் பிள்ளைங்க 2 பேரும் புள்ளத்தாச்சியா இருக்காங்க. இந்த நேரத்தில அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்த நீ குடுக்க போறியே! இதெல்லாம் எப்படி அவங்க தாங்குவாங்க? உன் பிள்ளைங்களுக்காக நீ வாழ மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் தான் சாரதா மனசு மாறி தூக்கு போடாம இறங்கி வராங்க. கங்கா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பண்றாங்க அம்மா அப்படிங்கிற விஷயத்த விஜய்க்கும், நிவின்க்கும் இன்ஃபார்ம் பண்ணனால, அவங்களும் அவசர அவசரமா வீட்டுக்கு வராங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு சாரதா கிட்ட பேசுவாங்க. இந்த மாரி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க சாகுற அளவுக்கு உங்க மேல என்ன தப்பு இருக்கு? உங்கள ஏமாத்துனாரு அவரு. அவரு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட குழந்தைங்களுக்காக வாழணும். அப்படி இருக்கும்போது நீங்க போய் தூக்கு போட்டுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயத்த சாரதாக்கு விஜய் வந்து புரிய வைக்கிறாரு. அவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் தான் சாரதா எல்லார்கிட்டயும் வந்து, "ஆமா நான் எதுக்கு சாகணும்? இவ்வளோ நாள் புரியாம இருந்தேன். இப்பதான் என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு செஞ்சது அவரு. அவருக்காக நான் எதுக்கு நான் சாகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே என் பிள்ளைங்களுக்காக வாழுவேன்னு சொல்லிட்டு மனசு மாரி சாரதா பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷமா என் பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்லபடியா அந்த ஃபேமிலி இருக்குமா? அந்த ஃபேமிலிக்கு இனிமேயாவது எந்த பிரச்சனையும் வராம இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.